ஹே காய்ஸ், அதாவது இந்தியா வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு ஏதோ அவங்க தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்ச மாதிரி மக்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் மட்டும் நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரிக்குள்ளேயும் போய் ஒருத்தனெல்லாம் பும்ராங்கிறான், ஒருத்தனெல்லாம் ரோஹித் நிக்கிறான், தோனி உட்கார்ந்துருக்காரு, ஒரு மாஸ் லெவல்ல ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது இவ்வளவு நாளா வேர்ல்டு கப் மேட்ச் போயிட்டு இருந்திருக்கு. அதுல நேத்து இந்தியாவும் நியூசிலாந்தும் விளையாண்டு இந்தியா வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஸ்டோரி போட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, அந்த அது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல ஏன்னா இது கூட பரவாயில்ல கைஸ், இந்த பாக்குறவங்க ப்ரோ நேற்று மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ, சூரியகுமார் மாஸ் பண்ணிட்டாரு, பும்ரா எப்படி பண்ணாரு அப்படின்னு எனக்கு சொன்னான். ஏன்டா நானா டீம் லெவனுக்காக ஐபிஎல் மேட்ச் அப்பப்போ பாக்குறேன் வேண்டாம், என்கிட்ட வந்து இதை பத்தி பேசினா எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் இருக்கு. நான் கூட பரவாயில்ல கைஸ், ஏதோ ஃபுல்லா கிரிக்கெட் தெரியலனாலும் ஏதோ ஒரு 4-5 டீம் தெரியும், அதுல மெயின் பிளேயர்ஸ் யாருன்னு தெரியும், கிரிக்கெட்னா என்னன்னு கொஞ்சமாச்சும் தெரியும். ஆனா நம்ம கூட 1-2 பேர் சுத்துவாங்க, அவனுக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது, அதுல எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு தெரியாது, யார் யாருன்னா அது ஆஹ் எத்தனை ஓவர் இருக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சுட்டான், இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஃப்ரெண்டு ஸ்டோரி போடுவோம், அதை பார்த்துட்டு அவன் கூட அந்த கிரிக்கெட் ஃபேன் கூட அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா ஸ்டோரி போட்டிருக்க மாட்டான். ஆனா நம்மால வந்து அதை விட மோசமா ஸ்டோரி போடுவான். ஸோ இந்த மாதிரி உங்க கேங்ல ஏதாச்சும் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான்ல, அவன் யாருன்னு இந்த வீடியோல டேக் பண்ணி விடுங்க.